ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட விளைவை தான் பார்க்குறோம். நம்மளுடைய கார்டனில் பார்த்தீங்கன்னா ரெயின் லில்லினாலும் சரி, அடினியம்னாலும் சரி ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படலை. எனக்கு அது என்னமோ ட்ரைன் ஆகிடுச்சு. ஏன்னா அந்தளவு மழைங்கிறது இல்லை, காற்று தான் அதிகம். அப்படிங்கிறம்போது அது மேனேஜ் பண்ணிட்டோம், ரொம்ப அஃபெக்ட் ஆகலை. ஆனால் அதே இது ரோஸ் பார்த்திங்கன்னா காற்று அதிகமாக இருந்தோடனே ரூட்டோடையே அது ஆட ஆரம்பிச்சிடுச்சு. 2-3 ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ரூட்டோடையே எனக்கு அந்த ஷேட் நெட் மேலே விழுந்து அந்த ஷேட் நெட்டோடு சேர்ந்து செடியும் சுற்றிட்டு அந்த செடி அப்படியே பிடுங்கியே வந்துடுச்சு 2 தொட்டியில். அந்த அளவுக்கு அதாவது ரொம்ப ஆழமாக வேர் இல்லாதது அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியே வந்துடுச்சு 2 ரோஸு. டோட்டலாகவே அந்த ரோஸ் மேலேயே அந்த ஷேட் நெட்டை அப்படியே பின்னிக்கிச்சு. இனிமேல் அதை கட் பண்ணி தான் மெதுவாக எடுக்கணும். ஏன்னா பிளான்ட்ஸ் அப்படியே ஃபுல்லாகவே தாராக கிழிஞ்சிடுச்சு ஷேட் நெட். அந்த அளவுக்கு காற்று இருந்துச்சு. ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண மழை இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா மழைங்கிறது நமக்கு இல்லாதது நல்லதாக போச்சு, அல்லது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். விழுப்புரம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது, புதுச்சேரி இந்த மாதிரி ஏரியாலாம் பார்க்கும்போது நம்ம நல்ல வேளை தப்பித்தோம் அப்படின்னு ஒரு சைடில் தோணுது. பார்த்திங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பெஞ்சல் புயலுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறேன் தோட்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காற்றுனாலையும் மழையினாலையும் அதிகமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும் செடியில். நம்ம அந்த ஃபங்கஸ் அவாய்ட் பண்ணோம். அதுக்காக நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா சாஃப் ஃபங்கசைட் தான். சாஃப் ஃபங்கசைட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை நான் பேசிகிட்டு இருக்கிறது, இன்றைக்கி திங்கக்கிழமை நான் கொடுக்கலான் இருக்கேன். இந்த ஷூட் பண்ணது சண்டேயும் கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் இந்த ஃபங்கசைட் கொடுத்து ஸ்ப்ரே பண்ணி கொண்டு வரலான் இருக்கேன். இது நம்ம கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் பிளான்ட் ரெக்கவர் ஆகும், அல்லது நிறைய பிளாக் ஸ்பாட் அந்த மாதிரி டிசீஸ், டைபேக் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். இதை கொடுத்துட்டு அடுத்தது நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன், எப்போவுமே ஃபங்கசைட் கொடுத்துட்டு நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய பிளான்ட்ஸ் திரும்ப ரெக்கவர் பண்ணி வரதுக்கு சான்ஸ் உண்டு. நிறைய வேரோடு ஆடி இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா அந்த மண்ணை நல்லா இருக்க பிடிச்சி விடுங்க அந்த ரூட்டோடு சேர்த்து. ஏன்னா எல்லாமே எனக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் வேரோடு தான் ஆடி இருந்து. நம்ம பிளான்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி போனாலும் நாளைக்கு வாங்கி வளர்த்துக்கலாம். நமக்கு சேஃப் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம சேஃபாக இருந்தாலே போதும், என்றைக்குனாலும் வளர்த்துக்கலாம். இப்போதைக்கு என்னுடைய ரோஸ் கார்டன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் தான் இருக்குது. ஆனாலும் வரக்கூடிய நாட்களில் திரும்ப பழையபடி நல்லபடியாக கொண்டு வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். நான் உங்களுக்கு இந்த ரோஸ் கார்டனை பற்றி அப்டேட் அப்பப்போ நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.